சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, நாளையோட எக்ஸ்பெரி, செவ்வாய்க்கிழமைக்கான எக்ஸ்பெரி நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் பார்க்குறோம். ஓகேங்களா, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டெக்ஸ் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி வந்து நமக்கு 3 month சார்ட் இது. ஓகேங்களா, 3 month சார்ட்டு மார்க்கெட் வந்து என்ன இருக்குது நமக்கு இந்த லோ, இது சைட்வேஸ் மார்க்கெட் நமக்கு பியூராக. இந்த லோ டு இந்த ஹை, இதை மார்க் பண்ணிட்டு ரேஞ்ச் பவுண்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு லெவல்ஸ் என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கங்க. நீங்கள் டேட்டு ஆக்சுவலாக லெவல்ஸ் என்னென்னா, ஹை வந்து 27,668. எவ்வளோ? 27,685 வந்து ஹை. ஓகேங்களா, லோ எவ்வளோ? 25,424. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை நீங்கள் அப்படியே போய்ட்டு என்ன பண்ணலான்னா, மந்த்லி சார்ட்டுக்கு மாற்றலாம். மந்த்லி சார்ட்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மந்த்லியிலும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, கரெக்ஷனில் தான் இருக்குது. டே சார்ட்டு இல்லை வீக்லி சார்ட்டுக்கு மாற்றுங்க. லோயர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, பையில் இருக்கா? ஸோ பை ட்ரெண்டில் இருக்குது. நமக்கு ஹையர் ஹையை விட்டுலாம். மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ இருக்கிறது வந்து லோ. இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டு எப்போல்லாம் இந்த சப்போர்ட் எடுக்குதோ அப்போல்லாம் என்ன இருக்குது, பை ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ எது இந்த சப்போர்ட், ஸோ பை ஆகிருக்கு. ஓகேங்களா, மறுபடியும் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் லோ ஒரு சின்ன ஒரு 10 ரிவர்சல் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டு டவுன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, அப்கமிங் டேஸ் நாளைக்கியோட ட்ரேடிங் செக்ஷன், இது வீக்லி சார்ட்டு, பியூராக வீக்லி சார்ட்டு. நாளையோட மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் என்ன ஆக்சுவலாக. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வீக்லி டைம் ஃப்ரேம் மாறுறப்போ டார்கெட்டும் மாறும். அதாவது ஸ்கேல்பிங்ன்றது இருக்குது, டே ட்ரேடிங்னு இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங்னு இருக்குது. இந்த மூணுமே இருக்குது. டே ட்ரேடிங்க்கான சார்ட்டுன்றதும் நம்ம பார்க்குறோம், ஆல் டைம் ஹையும் அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமும் பார்க்குறோம், லோயர் டைம் ஃப்ரேமும் பார்க்குறோம். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டே சார்ட்டுக்கு போய்ட்டு பை ட்ரெண்டு டேவிலையும் பையில் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பை ட்ரெண்ட் கொடுத்துருக்கா, இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உங்களுக்கு. இந்த லோ டு இந்த ஹை ப்ரீவியஸாக, இல்லைனா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 27,668. ஸோ நான் இதை சும்மா எரேஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட், 3 month சார்ட்டு இல்லைனா 6 month சார்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டிங்களா? கொடுத்துட்டு நமக்கு இப்போது கிளியராக என்ன இருக்குன்னா, இது லோ 25,525 லோ, 25,525. எவ்வளோ? 25,525 நமக்கு என்னது ஸ்டாப் லாஸ். ஹை வந்து 28,121. த்ரீ மந்த் சார்ட்டு, 1 month சார்ட்டு. சிக்ஸ் மந்த் சார்ட்டு,
ஸோ இது லோ, இது ஹை. ஸோ இந்த 2 லெவலாக பிரேக் அவுட் பண்ணுறப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்னா நமக்கு சேஞ்சஸ் கொடுக்கலாம். பை ட்ரெண்டு, செல் ட்ரெண்ட் இருக்கலாம். ஸோ எப்போல்லாம் இங்கே லோ வருதோ அப்போல்லாம் போய் பை பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் போண்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்ன பண்ணலாம், போய் செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த லோவை பிரேக் பண்ணுறப்போ செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நாளையோட மார்க்கெட் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வீக்லி ஆர் மந்த்லி டே சார்ட்டு, ஓகேங்களா. ஸோ சின்ன ஒரு கரெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. சப்போர்ட்டில் பையர்ஸ் வந்து இன்னையோட டேவில் பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க மார்க்கெட்டில். அப்போ நாளைக்கு என்ன ஆகலான்னா 25,300, 25,530 உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும், ஓகேங்களா. எவ்வளோ? இந்த லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். வச்சுட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், நமக்கு பை என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னா டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்று வெயிட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸாக, ஓகேங்களா. இந்த இடத்த ப்ரீவியஸாக நமக்கு என்ன இருக்குது, இங்கே சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மூவ் ஆகிருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே சப்போர்ட்டில் என்ன இருக்குது, 26,157. ஸோ நாளையோட மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த லெவலில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். 26,157. இது என்னதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபினான்ஸ், நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த இடம் வந்தோடனே, அதாவது 26,157 வந்தோடனே என்ன பண்ணலான்னா, என்ன இருக்குது ப்ரீவியஸாக இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியுமே என்ன, இங்கேருந்து சின்ன ஒரு கரெக்ஷன், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டிங்கை பிரேக் பண்ண முடியல, ஓகேவா. மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் டவுன் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் டவுன் ஆகிருக்கு. மறுபடியும் இங்கே இது எடுத்துருக்கு. ஸோ என்ன ஆகலாம் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த லெவலில் வந்து என்ன பண்ணலாம், பிரேக் பண்ணலாம். இல்லைனா இங்கே ரீச் ஆகிட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டாக ஆகிடலாம். இந்த ஒரு இங்கே ஒரு பாதி, இங்கே பாதி கேண்டில், இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகலாம்னா, பிரேக் அவுட் பக்கம் வரலாம். இல்லைனா இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபினான்ஸோட அப்டேட்டு, நிஃப்டி ஃபினான்ஸோட சர்வீஸ் டே சார்ட்டு, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு 3 months கேண்டில் ஹையர் லோ மார்க் பண்ணோம், ரேஞ்ச் பவுண்டு மார்க் பண்ணிட்டோம். லோ அண்ட் ஹை மார்க் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறோம், லோயர் டைம் ஃப்ரேம் கன்வே பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஒரு 4 hours கொடுங்க, ஓகேங்களா. ஸோ 4 hours கொடுத்தாச்சு. மார்க்கெட் வந்து என்ன ஆகலை, இந்த எப்படிலாம் இந்த சப்போர்ட் வருதோ அங்கெல்லாம் பை ஆகிருக்கு, கிளியராக பை ட்ரெண்ட் மூவ் ஆகிருக்கு. மறுபடியுமே நமக்கு என்ன ஆயிருக்கு, இந்த கரெக்டாக அதே சப்போர்ட் வந்திருக்கு. இப்போது ப்ரீவியஸாக என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கணும், ஓகேங்களா. ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துருக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணல, ஸோ பை ட்ரெண்டில் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து இன்னும் கேப் அப் ஓப்பன் ஆகலாம், ஆகிட்டு சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது என்ன ஆகும், இங்கேருந்து கேப் அப் ஆகும், கேப் அப் ஆகிட்டு மறுபடியும் சைட்வைஸ் மார்க்கெட் ஆகிடலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் கேப் டவுனோ இல்லை ஏதோ ஆகிட்டு ஒரே பை ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு கேப் இதுவாகிருக்கா. ஒன்று நாளைக்கு சைட்வைஸ் மார்க்கெட்டு, அதர்வைஸ் பை ட்ரெண்டு,
இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஸோட ஃபுல் சார்ட்டு, டே சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு, 4 hour சார்ட்டு எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்னிக்கலாக இதுதான் இருக்கும். உங்கள் சார்ட்டை எடுத்துகிட்டு இதை ட்ராப் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஸோ லெவல்ஸை நான் அப்டேட் பண்ணிட்டேன். லெவல்ஸுன்றது என்ன, நமக்கு இந்த 20,000 30,000 40,000 பார்க்குறோம்ல, இதுதான் லெவல்ஸ். உங்களுக்கு இந்த லெவலில் பிரேக் அப்பு டவுனு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றதோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறாங்க யாராவதுனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டாக ஒரு இமெயிலுக்கு கேளுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.